விஜயனுடைய கட்சியின் கொடி இதுவா என்ற கேள்வி எழுந்துள்ளது. காரணம் என்ன என்று பார்க்கவிருக்கிறோம். சாதாரணமாக கட்சி கொடியை அதிகாரப்பூர்வமாக மக்களுக்கு தெரிவிப்பார்கள், கட்சி கொடி ஏற்றப்படும். ஆனால் ஒத்திகையை பார்த்த காட்சியின் வீடியோக்கள் வெளியாகிவிட்டன. எங்கு நடந்தது, என்ன ஆனது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதிகாரப்பூர்வ கட்சி கொடி அறிமுகம் விழா எப்போது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இன்னும் 2 நாளில் வரும் வியாழக்கிழமை 22ஆம் தேதி விஜய் தன்னுடைய கட்சியின் கொடியை அறிமுகம் செய்ய உள்ளார். அதுதான் அதிகாரப்பூர்வ நிகழ்ச்சி. விஜயை பொறுத்த வரைக்கும் அவருடைய வீடு அலுவலகம் ரெண்டுமே ஈசிஆரில் அமைந்துள்ளது. வீடு ஈசிஆரில் நீலாங்கரை பகுதியில் அமைந்துள்ளது, அலுவலகம் பனையூரில் அமைந்துள்ளது. அரசியல் கட்சியினுடைய அலுவலகத்தில் நிறைய வேலைகள்லாம் போயிட்டு இருக்கு, பெயிண்ட் அடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய கொடி கம்பம், குறைஞ்சபட்சம் சுமார் 30 அடி இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதில் கொடியும் வைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது வியாழக்கிழமை இந்த விழாவானது நடைபெற இருந்த நேரத்தில் தான் இந்த வீடியோ காட்சிகள் வெளியானது. இந்த வீடியோவானது அவருடைய கட்சி அலுவலகத்திற்கு வெளியே ஈசிஆரில் பனையூரில் வெளியிருந்து எடுக்கப்பட்டது. எப்படியும் கட்சி கொடி ஏற்றப்பட்டதால் அது கட்சி கொடிதானா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது, அல்லது ஒத்திகை பார்ப்பதற்கு வேறு ஒரு கொடி ஏற்றப்பட்டதா, இப்படியெல்லாம் பேசப்படுகிறது. இருப்பினும் அந்த காட்சிகள் என்னென்னு பார்த்துருவோம். முதலில் விஜய் அவருடைய சொகுசு காரை தானே ஓட்டி வருகிறார். தானே ஓட்டி வந்து கட்சி அலுவலகத்தில் உள்ள போய் அவர் இறங்கும் காட்சியை முதலில் பார்த்து விடுவோம். அவரே காரை பார்க் பண்ணிட்டு இறங்கி போகிறார். இறங்கி போனோம்னா அங்கே உள்ளவங்க செய்தியாளர்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க, இருமுறை அவரே கொடியை ஏற்றி ஒத்திகை பார்த்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த கொடி ஏற்றப்படும் காட்சியை பார்த்து விடுவோம். இதில் சுவாரஸ்யம் என்ன அப்படின்னா, விஜய் ஒத்திகை பார்க்க ஏற்றிய அந்த கட்சி கொடியின் நிறம் மஞ்சள். அந்த கட்சி கொடி கம்பத்தை சுற்றி இருக்கும் அந்த தடுப்பின் நிறமும் மஞ்சளால் அமைக்கப்பட்டிருந்து, அது மட்டும் இல்லை, விஜயனுடைய கட்சியான தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அவர் அணிந்திருந்த சட்டையும் மஞ்சள், வேட்டியும் மஞ்சள். இவ்வாறாக 2 முறை ஒத்திகை பார்த்த பிறகு அலுவலகத்தை விட்டு விஜய் காரை ஓட்டி கொண்டு புறப்பட்ட காட்சிகளை பார்த்து விடுவோம். எத்தனை பேருக்கு அதிகாரப்பூர்வ நிகழ்வுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி செய்தியாளர்கள் விசாரிக்கும் பொழுது சுமார் 300 பேராக இருக்கலாம் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. மாவட்ட தலைவர்கள், மாவட்ட செயலாளர்கள், இப்படி தொகுதி வாரியாக சுமார் 300 பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கலாம் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. தமிழக மக்கள் மனதில் இருக்கும் கேள்வி என்ன அப்படின்னா, விஜயின் அரசியல் பிரவேசம் எந்த கட்சியின் வெற்றி வாய்ப்புக்கு சேதத்தை ஏற்படுத்தும்? தமிழகத்தை பொறுத்தவரை தேசிய கட்சிகள் மாநில கட்சிகளோடு சேர்ந்து பயணித்தால்தான் ஓரளவு அங்கீகாரம் கிடைக்கும் என்ற நிலை இருக்கிறது. தமிழகம் திமுக அதிமுகவின் கோட்டையாக மாறி மாறி இருந்து வருகிறது. இந்த நிலையில விஜயின் அரசியல் என்ட்ரி யாருடைய வாக்கு வங்கியில் கை வைக்கும், யாருடைய வெற்றி வாய்ப்பை சேதப்படுத்தும் என்று பொதுமக்கள் மத்தியில் பேச்சு எழுந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.